புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் காலத்தில் ஸ்டாரும் சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்று நாம் சந்திக்க இருக்கும் சட்டமன்ற தொகுதி வேடஞ்சந்தூர். இந்த தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்ன, இந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சொன்னது என்ன, செஞ்சது என்ன என்பதை தான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் சந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சரை சந்தித்து தான் நாம் நேர்காணலை எடுத்தோம். ஆனால் இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்த, இந்த முறை அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய பரமசிவம் அவர்களை தான் சந்தித்து பேச இருக்கிறோம். தொகுதிக்குள் செல்லலாம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ. எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஒரு யங்கான ஒரு கேண்டிடேட்டை மீட் பண்றேன். எப்படி போயிட்டு இருக்குங்கண்ணா? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. அதான் இப்போ வேட்பாளர் அறிவித்து இப்போ 2வது நாள் எங்களுடைய தொண்டர்களை எல்லாம் போய் சந்தித்து அங்க இருக்கிற முக்கியஸ்தர்கள், அந்த கிராமத்துல இருக்கிற முக்கியமான நபர்களை எல்லாம் சந்தித்து அவருடைய ஆதரவை தேடிட்டு இருக்கோம். ரொம்ப நேச்சுரல் எமோஷன் சொல்லுவாங்க இல்லையா, இயற்கையாகவே அவர்கள் எங்களை வரவேற்கிற விதம் ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது தோணுது. இந்த முறை கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களுமே மீண்டும் எடப்பாடியார் வந்துடணும், போதும் இவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு போதும் அப்படிங்கிறது அவங்களுடைய பேச்சு அந்த ரிசப்ஷன்ல தெரியுது. எங்களை வரவேற்கும் போது அது தெரியுது. இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறையோட மாநில செயலாளரா இருக்கீங்க. பட் அந்த காலகட்டத்துல இந்த யங்ஸ்டருக்கான ஒரு அமைப்பு உருவாக்கம் இருந்துச்சுல, பட் அதுக்கான நீட் இந்த எலெக்ஷனுக்கு தான் அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அன்றைய காலகட்டத்துக்கு அது ஓகேவா இருந்ததா? அதாவது முதல்ல இளைய தலைமுறைக்கு அரசியல்ல இடம் கொடுக்கணும்னு சிந்திச்சது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஏன்னா அப்பதான் முதல்ல தகவல் தொழில்நுட்ப பிரிவுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சதும் அம்மா தான், அதிமுக தான். இளைஞர் இளம்பெண் பாசறைன்னு சொல்லி இந்த 20 வயது அந்த இளம் தலைமுறை மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இளைஞர் அணினா கூட அது அபவ் 25 to 35 அப்படி போயிடும். இப்ப ஸ்டாலின் அவர்கள்லாம் திமுக பாத்தீங்கன்னா அது 55-60 வரைக்கும் இளைஞர் இருப்பாங்க. பட் இது இளைஞர் அணிக்கு அடுத்த நிலையில இருக்கிற இளம் வாக்காளர், அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா அந்த பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பையும் ஆட்சி அதிகாரம் பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக அவங்களும் அரசியலுக்கு வரணும்னு அம்மா கொடுத்த ஸ்பேஸ். அன்னைக்கு அம்மாவுடைய வெற்றிக்கு அது மிகப்பெரிய ஒத்துழைப்பா இருந்தது. அது ஒரு அமைப்பா இன்னைக்கு எடப்பாடியார் கரங்கள்ல வலுப்பெற்றிருக்கு. ஒவ்வொரு பூத்லயும் முதல் கட்டமாக 25 நபர்கள் கொண்டு எல்லா பூத்துக்கும் ஒரு அமைப்பு உருவாக்கணும் பாசறை. இப்போ அந்த அமைப்புல சிறப்பா செயல்படுறவங்களை சிறப்பு பூத் கமிட்டி 9 பேர்ல இந்த இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும். ஸோ அதிமுகல மூத்தவர்கள், இளைஞர், இளம் பெண்கள், மகளிர் என்று 3 விதமான கட்டமைப்பு இந்த தேர்தலுக்கு தயார் நிலையில் இருக்கு. புதிய நடிகர்கள், கட்சிகள்லாம் ஓட்ட பிரிச்சிருவோம் அதுன்னு சொல்லி நிறைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு. அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் தான் புதிய கட்சிகளா இருக்கிறவர்களுக்கு இப்போ வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவினுடைய அந்த 50 ஆண்டு கால அந்த பயணம், 32 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் செய்த சாதனைகளை தெரிந்தவர்கள் நிச்சயமா அதிமுகவை தேர்ந்தெடுப்பார்கள், இளம் வாக்காளர். ஓகே, ஆக்சுவலி இந்த இளைஞர்களை இன்னும் அரசியல் படுத்தவே இல்லை. இளைஞர்களை அரசியலுக்கும் இளைஞர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு தொடர்பு, ஒரு கான்வர்சேஷன் தான் இருந்ததுன்னா சொல்றாங்க. பட் நீங்க சொல்லும் போது இளைஞர்களுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து வந்தாங்க, ஜெயலலிதா தான் அவ்வளவு பண்ணாங்கன்னு சொல்றீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது 2 பக்கமும் தவறு இருக்கு. அது ஆக்சுவலா உண்மையை உடைச்சு சொல்லணும்னா அதுதான். இளைஞர்களும் நிறைய நேரங்களை சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சோசியல் மீடியால நிறைய நேரத்தை விரயம் பண்றாங்க. இன்னும் குறிப்பா ஆன்லைன் கேமிங் எல்லாம் அந்த எடப்பாடியார் எல்லாம் தடை செய்யணும்னு நிறைய முயற்சி எடுத்தாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் ஃப்ரீயா வந்துருச்சு. ஸோ ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் கேம்பிளிங் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இந்த பிள்ளைகளுக்கு. அப்ப அவங்களுக்கு அரசியலுடைய முக்கியத்துவம் தெரியல. ஏன்னா யாருடைய வாழ்வில் இருந்தும் அரசியலை எடுத்து தனியா வைக்க முடியாது. அதனால இந்த இளைஞர்கள் அது கிட்ட வர்றதும் குறைஞ்சிருக்கு.
எல்லா கட்சியிலுமே பாத்தீங்கன்னா இந்த மூத்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு. அந்த கேப்பை சரியா ஃபில்அப் பண்ணலைன்னா அந்த பிள்ளைங்க கோச்சிட்டு டக்குன்னு மூவ் அவுட் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. இப்ப எங்களை போன்றவர்கள் அரசியல் ஏன்னா தள்ளி நின்னா கூட இங்க வாப்பா உங்களதான் பார்க்க வந்தோம்னு சொல்லி அந்த 10 இளைஞர்கள் தள்ளி நின்று எங்களோட பிரச்சாரத்தை வேடிக்கை போவோம், இங்க வாங்க அப்படிதான் கூப்பிட்டுக்குவோம். ஸோ அந்த சின்ன சின்ன ஜெனரேஷன் வேணா மூத்தவர்களுடைய அனுபவம் இல்லாம நீங்க அரசியல் பயணம் மேற்கொள்ள முடியாது. அரசியல்ல இளைஞர்களை மூத்த உறுப்பினர்கள் கரம் பிடித்து அழைத்து சென்றால்தான் அந்த பொறுமை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கமிட்மெண்ட் வளரும். இப்ப நான் ஏன் விஜய் கட்சி ஆரம்பிச்சது தவறுன்னே சொல்லலை. ஆனா அவங்களுக்கு ஒரு அந்த குறிப்பிட்ட கால அவகாசம் மக்களோட அவங்க பயணிக்கணும். அந்த டியூரேஷன், குடும்பத்தை விட்டு பொருளாதாரத்தை விட்டு வேலையை விட்டுட்டு மக்களுக்காக நான் செலவழிக்கிறேன், கட்சிக்காக நான் செலவழிக்கிறேன், அந்த மனப்பக்குவம் வர்றதுக்கு புதிய கட்சிகளுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் தான் இளைஞர்களின் வாக்கு யாருக்கு அதிகமா போகுங்கிற ஒரு கருத்து, ஒரு பேச்சு பொருள் அடிப்படுது. எந்த விஷயத்துக்காக இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து பேசுறாங்க? திரு நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு இளைஞர்கள் வாக்கு போச்சு அப்படின்னா அன்னைக்கு இதை யாரும் அதை பேசு பொருளா எடுத்துக்கல. ஏன்னா திரு சீமான் அவர்கள் சில கொள்கைகளை பேசினார், சில கருத்துருக்களை சொன்னார். அதிலே பலவற்றை அதிமுக ஏற்கனவே செய்திருக்கிறது என்பதை நான் கூட பல மேடையில சொல்லியிருக்கேன். அவர் திரு பிரபாகரன் அவர்களை கொண்டாடுகிறார் அப்படின்னா திரு பிரபாகரன் அவர்களுக்கு அன்றைக்கு போர் புரிவதற்கு நிதி கொடுத்ததே பிரொஃபசர் எம்ஜிஆர் அவர். திரு சீமான் அவர்கள் விவசாயத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தான் மிகப்பெரிய கால்நடை பூங்காவை தலைவாசல்ல உருவாக்குனார். தைப்பூசத்துக்கு விடுமுறை வேணும்னு அவர் நினைச்சார், விட்டது அண்ணன் எடப்பாடி அவர்கள். அப்ப நல்ல கருத்துக்களுக்கு இங்கே அப்ப கொள்கை ரீதியாக அந்த இளைஞர்கள் போனதை பத்தி எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனா இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் பின்னால் இருக்கிறவர்கள் முழுக்க ஒண்ணு அவருடைய ரசிகர்கள் அவர் என்ன கொள்கையோடு வர்றாருங்கிறத பார்க்காம, அவர் என்ன ஸ்பேஸை ஃபில்அப் பண்ண ட்ரை பண்றாருங்கிறது தெரியாம ஒரு ஆர்வத்துல அவங்க போயிடுறாங்களே. அப்ப எத்தனை சதவீதம் போகும், எவ்வளோ வாக்குகள் அவங்க பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது. அதனால நானுமே திரு விஜய் அவர்கள் வரணும், பல கட்சிகள் வர்றதுனால நல்லது அரசியலுக்கு. நம்முடைய தம்பிமார்களும் அங்கே ஆதரவா போறவங்க அவருடைய பாலிசி என்ன, அவருடைய விஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுக்கணும், அல்லது ஆதரவா வாபஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அதிமுக நாங்க சொல்றோம்னா இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு இளைஞருடைய வேலை வாய்ப்புல உறுதி செய்தது அதிமுக. 7.5 நீட்ல உறுதி செஞ்சது இடஒதுக்கீடு அதிமுக. விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு உறுதி செய்தது அண்ணன் எடப்பாடியார். அப்ப இப்படி பாலிசிக்கு பின்னாடி இளைஞர்கள் வரணுமே ஒழிய நடிகர் பின்னாடியோ இல்ல ஒரு கரிஷ்மாவுக்கு பின்னாடியோ போகக்கூடாது. ஒரு உண்மையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் இருக்க ஒரு பின்னாடி இளைஞர்கள் திரளணுங்கிறது என்னுடைய ஆசை. இல்ல ஆக்சுவலி விஜய் இப்பதானே வந்திருக்கிறாரு. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் அவர் செய்வாரு. இதை தானே இளைஞர்களும் நம்புவாங்க. சோ அவர் பின்னாடி இளைஞர்கள் போறது தப்பே இல்லையே. அதுதான் அவர் இன்னும் அந்த அரிதாரத்தை களைத்து கீழே இறங்குறதுக்கே ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்க. ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்குமே 55 நாட்கள் எடுத்துக்கிட்டா தேர்தல் காலத்திலே அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு இருக்கிற இயற்கையான நடிகர் என்ற தடையை உடைக்கணும்ல. புரட்சியாளர் எம்ஜிஆர் சென்னையில இருந்து மதுரைக்கு போறதுக்கு 2 நாள் ஆக்குனார் ட்ரெயின்ல. அத்தனை ஸ்டேஷன்ல நிறுத்தி தொண்டர்களை கையை பிடித்து அவளோடு கட்டி பிடித்து அவளோட அன்பு பாராட்டினதுக்கு அப்புறம் தான் டிராவல் பண்ணார். அந்த கனெக்டிவிட்டி வர வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்க வேண்டும். முதல் தேர்தலிலே முதலமைச்சர் என்பது ஏற்புடையதல்ல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கே 13 ஆண்டுகள் ஆனது. கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டுகள் கழித்து தான் முதலமைச்சர். இப்பவும் நான் சொல்றேன், புது பிளேயர்ஸ் வரணும். யங்ஸ்டர்ஸ் யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்க எந்த கட்சியிலும் இருக்கலாம். ஆனால் we welcome them to our party because இது ஒரு ஜனநாயகமான பார்ட்டி, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு பார்ட்டி அதிமுக. இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா பியூர் மெரிட் அம்மாவும் எடப்பாடி அவர்களும் படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவங்க நினைச்சனால நாங்க இங்க இருக்கோம். இளைஞரணியா நீங்க பதவிக்கு வரும்பொழுது அந்த காலகட்டத்துல எந்தெந்த பார்ட்டியில யாரெல்லாம் இருந்த இளைஞரணியோட பொறுப்புல இப்ப யாரெல்லாம் இருக்கிறான்னு? நான் வருகின்ற பொழுது ஒரே காலகட்டம் தான். அந்த டைம்ல உதயநிதி அங்க திமுகல, இங்க திரு அண்ணாமலை அவர்கள், பாமகல திரு அன்புமணி ராமதாஸ் இருந்தார். இப்ப அவர் தலைவரா மாறி இருக்காரு. ஸோ 2 இருக்குங்க. ஒரு ஆமா அந்த இதுதான் எங்கள் இதுல இருந்தது. பட் எங்களுக்கு முழுக்க அந்த எடப்பாடியாருடைய கைடன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, இளைஞர்களுக்கு நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கைகளையும் நம்முடைய நம்முடைய சேவைகள் நம்ம என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணிருக்கோங்கிறத பார்த்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸை பார்த்துட்டு தான் அவங்க வரணும். அதனால நீங்க அவங்கள போய் நேரா போய் பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான். ஓகேண்ணா, நீங்க எம்எல்ஏவா இருந்த அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய தொகுதிக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தது எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மிகப்பெரிய சாட்டிஸ்பாக்சன் குஜிலியம்பாறை ஒரு தனி தாலுகாவாக உருவாக்குது. பெரிய தொகுதி எங்களுக்கு ஒரு 60-65 கிலோமீட்டர் இந்த எண்டு டு அந்த எண்டு.
குஜிலியம்பாறை பகுதியில் இருக்கிற மக்கள் தாலுகா ஆஃபீஸ்க்கு வரணும்னா வேடசந்தூருக்கு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். லந்தக்கோட்டை, கருங்கல், கூடலூர் கிராமம்லாம் 50 ஆண்டு காலம் அது ஒரு கனவு அவங்களுக்கு. அது வந்து எடப்பாடியார்கிட்ட சொன்னபோது அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, இல்லைங்கய்யா இது 33 வருவாய் கிராமம் இருந்தால் தான் இதை பிரிக்க முடியும். அவர் டாக்டர் கேட்கறதுல வந்து அது கொஞ்சம் கைட்லைன்ஸ் படி அது சரியா இல்லை, அவர் வெறும் 19 கிராமம் தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா எடப்பாடியார் ஒரே வார்த்தை தான் சொன்னார், அதிகாரிகள் நீங்க வந்து அவர் மக்கள் பிரதிநிதி கேட்கிறாரு, 50 வருஷம் மக்கள் கோரிக்கை, கைட்லைன்ஸ் சட்டம் இதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்யறது தான், அது என்ன சேஞ்ச் அதில் கொண்டு வரணுமோ நீங்க அவையில வைங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்படி ஏதாவது இன்னும் 2-3 வில்லேஜஸ் சேர்க்கணும்னா அவர் சேர்த்து கொண்டு வருவாங்க ரிப்போர்ட்ஸோட. இது முதல் அறிவிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நாம எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு போகும்போது அறிவிக்கிறோம், அதுக்குள்ள பேக்கப் ஃபீல்ட் ரெடி பண்ணுங்கன்னு கிளம்பினாரு. அதே போல வந்த உடனே முதல் அறிவிப்பு குஜிலியம்பாறை தனித்தாலுகா. அறிவித்த உடனே அங்கேயே 3 கோடிக்கு கட்டடம். இன்னைக்கு அந்த மக்கள் 50 கிலோமீட்டர்ல வெறும் 5 கிலோமீட்டர்ல தாலுகா ஆஃபீஸ் வந்து பாக்குறாங்க. அதுதான் பெரிய அறிவிப்பு. அதே போல மாயனூர் அணையிலிருந்து கரூர் பக்கத்துல இருந்து வெள்ள காலத்துல உபரி நீரை வேடசந்தூர் போன்ற வறட்சி தொகுதிக்கு 100 ஏரியில நிரப்பணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். உடனே அவர் வந்து 110 விதியில அறிவிச்சார், இந்த தொகுதி ரொம்ப வறட்சியான தொகுதி, இதற்கு உடனே ஆய்வை மேற்கொள்ளுங்க, நிதி ஒதுக்குனாங்க. என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள். வேடசந்தூருடைய அனைத்து விவசாய பெருமக்களும் ஐயா எடப்பாடியாருக்கு அன்றைக்கு அவர் நன்றி சொல்லாத ஆளே கிடையாது. ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல. ஆட்சி மாற்றம் ஆன பிறகு அந்த மாயனூர் உபரிநீர் திட்டத்தை திமுக அரசு கிடப்புல போட்டு வேடசந்தூர் விவசாயிகளை புறக்கணித்திருக்கு. அது மீண்டும் எடப்பாடியார் வந்தவுடன் அதை திட்டத்தை நிறைவேற்றுவார். அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஓகே, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பயன்பாடுல வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா வேற ஒரு கட்சி தலைமைக்கு வரும் பொழுது இது நீங்க கொண்டு வந்தது தானே, நாங்க ஏன் செயல்படுத்தணும், இது வேணான்னு கிடப்புலாம் போடுவாங்களா? நிறைய பேர் இதே சொல்றாங்க, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இல்ல அதுக்கு உதாரணம் திமுக தான் போடுவாங்க அப்படிங்கிறதுக்கு திமுக தான் நல்ல உதாரணம். ஏன்னா அம்மா மினி கிளினிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இனோவேஷன். ஹெல்த் செக்டாருக்கு எடப்பாடியார் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு. என்னன்னா ஒவ்வொரு ஹெல்த் செக்டாரும் 7 கிலோமீட்டர் இடைவேளையில தமிழ்நாட்டில் இருக்கும். ஒவ்வொரு 7 கிலோமீட்டருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனையோ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ அல்லது ஒரு HSCO இருக்கும். அதுதான் மக்களுக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிற கட்டமைப்பு. இது மலை கிராமம், குக்கிராமம், தொலைதூரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு இது ரொம்ப தூரமா தெரியுது. அப்ப அவங்களுக்கு ஹெல்த் இன்னும் பக்கத்துல கிடைக்கணும்னு சொல்லி ஆனா எடப்பாடியார் கொண்டு வந்து அம்மா மினி கிளினிக். அது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2000 வந்ததுக்கு அப்புறம் எவ்ரி 3 கிலோமீட்டர் ஒரு ஹெல்த் சென்டருங்கிற மாதிரி வந்துருச்சு. ஒரு பெரிய விஷயம். ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆனால் வந்த உடனே முதல்ல இந்த அம்மா மினி கிளினிக் தான் போட்டாங்க. காரணம் கேட்டா கண்ணமாப்பேட்டில் ஒரு இடத்துல சுடுகாட்டுல வச்சிருந்தாங்க. 2000 டாக்டர் போடுறாங்க, 1920 பேர் தான் போட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன் திரு மா சுப்பிரமணியன், அந்த ஒரே ஒரு அம்மா மினி கிளினிக் தப்பான இடத்துல இருந்ததாவே உங்க கூற்றுப்படி வச்சுக்கிட்டா கூட அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயில கட்டணம் கட்டிட்டு இந்த மீதி இருக்கிற 80 டாக்டரை போட்டு அந்த 2000 மினி கிளினிக் நடத்திருக்கலாமா? நடத்திருக்கூடாது. 1 வருஷம் தான் ஆர்டர் போட்டாங்க. சரி நீ 5 வருஷத்துக்கு ஆர்டர் போடு, தொடர்ந்து அதுல ஏதாவது குறை, அந்த திட்டத்துல குறை. காலையில 3 மணி நேரம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வைத்தியம் பார்த்துங்க, எல்லாரும் வேலைக்கு போகும். சாயந்தரமும் டாக்டர் உட்கார வச்சிருக்கேன், அங்கேயே பார்த்துங்க. சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க, நர்ஸ் இருப்பாங்க, லேப் டெக்னீஷியன் இருப்பாங்க. 2000 டாக்டர் செவிலியர்களுக்கு வேலை வாய்ப்பு. அப்படியே மூடிட்டோம். இப்ப கேட்டா நாங்க மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வந்திருக்கோம். அதுல டாக்டர் கிடையாது. 12ஆம் கிளாஸ் படிச்ச ட்ரைனிஸ், வாலண்டியர்ஸ் தான் போய் பிபி சுகர் பாக்குறாங்க. எப்படி இன்னைக்கு நான் சொல்றேங்க, திரு மாசு அவர்களுக்கு நான் வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன். ஏன்னா அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் அந்த துறைக்கு. இது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சுகர், பிபி இதுல அதிகமா இருக்கிறவங்க நம்ம மாநிலத்தில் இருக்காங்கிற அந்த ஒரு நிலையை எட்டியதற்கு காரணம் கடந்த 5 ஆண்டு சுகாதாரத்துறை நடந்து கொண்ட விதம். படிச்சு முடிச்சாச்சு, டாக்டரா இருக்கும்போது எதுக்கு நமக்குலாம் அந்த அரசியல் தேவை தானா? அப்பா இருந்தாங்க, சரி, யாராவது கேட்டாங்களா வீட்டுல? ஏன் கேட்காத ஆள் எல்லாரும் கேட்டிருக்காங்க நிறைய. அதுல முக்கியமா கேட்க வேண்டிய ஆள் கேட்கல. என்னுடைய குடும்பத்தார் அவங்க வந்து அதை மனப்பூர்வமா விட்டாங்களா அல்லது எனக்கு விருப்பம்ங்கிறனால ஓகே நாங்களா எனக்கு தெரியல. ஆனா ஒரு பெரிய தியாகத்தை என்னுடைய குடும்பத்தார் செய்திருக்காங்க. அவங்களுக்கான நியாயமான நேரத்தை நான் கொடுக்கறது இல்லை. குறிப்பா என்னோட பசங்களுக்கு 2 பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இப்ப கூட தேர்தல் காலகட்டத்துல பெரிய பையன் இங்க இருந்தா படிக்க முடியாதுன்னு அவனை ஹாஸ்டல்ல விட்டுருக்கோம். அவனுக்கு அறவே ஹாஸ்டல் பிடிக்காது, வீட்டுல இருந்தா இது பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. ஈஸியாயிருது. ஓகேண்ணா. இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்தித்த தேர்தல்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். அது இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே வேற ஒரு தொலைக்காட்சி இதுல கூட நான் சொன்னேன்.
திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி 10 தோல்வின்னு சொல்ல வர்றீங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு திருப்பி போய் பாத்தீங்கன்னா 13 தோல்வி இருக்கும். இது எதிர்கட்சி காலகட்டத்துல ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து எந்த தேர்தலில் அவர் ஜெயிக்கணுமோ அதுல ஜெயிச்சிட்டார். ஆட்சியை தக்க வைக்கிற தேர்தல் ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்படி தன்னை நிலைநிறுத்திக்கணும், தன்னோட கிரவுண்ட், தன்னோட ஸ்டெபிலிட்டி என்ன, பொதுச் செயலாளரா முழுமையா கட்சி தன்னுடைய ஆளுமை கீழே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சதவீதம் பேர் நமக்கு ஆதரவு தர்றாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான டெஸ்டிங் கிரவுண்டா நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துக்கிட்டாங்க. தன்னுடைய ஆளுமையா கூட்டணிகள் என்பது அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டது. நான் வந்து தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை, மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்து நான் எந்த கூட்டணி எப்போ வேணாலும் நான் வைப்பேன், அது நேர்மையா அந்த கூட்டணி ஜனநாயகத்தோடு நான் நடந்து கொள்வேன் அப்படிங்கறத நிரூபிச்சது விஷயங்கள் எல்லாம் தான் இப்போ இந்த 10 years டிராவல்ல அவர் பண்ண விஷயங்கள். அதனால வெற்றி தோல்வி என்பதை தாண்டி சில விஷயங்களை ஹூ இஸ் மிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறவரை நிரூபித்திருக்கிறார். நீங்க அதை தோல்வியா பாக்குறீங்க, நாங்க அதை டெஸ்டிங் கிரவுண்ட், பேட்டில் கிரவுண்டா அவரை நிரூபிக்கிறதுல அவர் எடுத்துக்கொண்ட காலவாசமா பாக்குறோம். செங்கோட்டையன் OPS வேற ஒரு கட்சிக்கு போனது இந்த தேர்தல எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. அதிமுகங்கிறது பெரிய ஆலமரம். அதுல வந்து முதிர்ந்த கிளைகள் முறிந்து விழுவதால் அந்த ஆலமரத்துக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா இது தலைவர்களை மட்டும் நம்பி இருக்கிற கட்சி இல்லை, ஆணி வேறாக இருக்கிற தொண்டர்களை நம்பி இருக்கிற கட்சி. இந்த கட்சினாலதான் பரமசிவத்தினால இந்த கட்சி கிடையாது. அதனால எம்ஜிஆர் காலத்துல போலையா, அம்மா காலத்துல கோச்சிட்டு போலையா, எவ்வளவு பேர் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள், தலைவர் காலத்துல நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள், எவ்வளவு பேர் அரங்கநாயகன், எவ்வளவு பெரும் பெரும் தலைவர்கள்லாம் இந்த இயக்கத்தை விட்டு கோவிச்சுக்கிட்டு போனாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் போன தலைவர்கள் பட்டியலிட்டோம்னா நமக்கு பெரிய பட்டியல். திருநாவுக்கரசர் இப்போ அங்க இருக்காரு, அம்மா கூட இருந்தவங்க, ஆரம் வீரப்பன் இருந்தார், அவங்க கோவிச்சுட்டு போனாங்க. இது வந்து அரசியல்ல எல்லா கட்சியிலும் நடக்கிறது. நீங்க பார்த்தா அப்படி பார்த்தா திமுக இருக்கிற பாதி அமைச்சர் அதிமுக இருந்து போனவங்க தான். திமுக விட அதிகமா எந்த கட்சி ஆட்சியில் இருந்துச்சு? அதிமுக தானே. அவங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்தனால அதிமுக அழிஞ்சிருச்சா? இப்போ மீண்டும் 2026 எடப்பாடி தலைமையில ஆட்சி உறுதிங்கிற நிலையை எட்டி இருக்கு இல்லையா? ஸோ இவர்கள் செல்வது எல்லாம் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து மக்கள் வந்து இப்போ கேள்விக்குறியாயிருச்சு. அவங்களுடைய ஸ்திரத்தன்மை, ஒரு அரசியல்ல ஒரு அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இல்ல அப்படின்னு மக்கள் சொல்ற நிலையில தான் அது போயிருக்கு. தவறான முடிவா தான் நான் பாக்குறேன். பட் அதனால கட்சிக்கு எந்த பாதிப்பும். இப்போ மக்கள் இந்த 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? என்ன காரணத்துக்காக எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஆட்சி இருக்கணுங்கிறதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கா அவங்கள்ட்ட? நீங்க ஏதாவது மக்கள்கிட்ட கொஞ்சம் பேட்டி எடுத்து பாருங்க. இந்த ஆட்சி தொடரணும்னா எதுக்குங்க தொடரணும்னா அதுக்கே முதல்ல பதில் இல்லை. நான் தொடரக்கூடாதுங்கிற காரணம் முதல்ல நான் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஒரு இளமன் பாசறை செயலாளரா கஞ்சா மெத்தப்பட்டமைங்கிற பேரை 10 வருஷமா நாங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது கேள்விப்பட்டது இல்லையாங்க. இப்ப பேப்பர் எடுத்தா மெத்தப்பட்டமைன், அப்புறம் கூலிப்புன்னு சொல்லி சாக்லேட்ஸ், கஞ்சாங்கிறது கடலை மிட்டாய் மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. இப்போ அதுதான் மெயின் கன்சர்ன். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து படிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னு கல்வி நிறுவனங்களை தொடங்கி கையில லேப்டாப் கொடுத்தா அவன் கொடுத்த லேப்டாப்பை பிடிங்கிட்டு கஞ்சாவை கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு, அது ஒரு பெரிய விஷயம். பெண்களுடைய பாதுகாப்பு இன்னைக்கு லிட்ரலா கேள்விக்குறியாயிருக்கு. எந்த பெண்ணும் தனிமையில செல்ல முடியாத ஒரு சூழல். அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இருந்த பாலியல் கொடுத்து 6 வயது சிறுமிக்கு கூட பாலியல் தொந்தரவு, 80 வயது பாட்டிக்கு பாலியல் தொந்தரவு. எப்படி இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும்னு தெரியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். 2வது வந்து நிறைய கடன் வாங்கி, ஒரு 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இவர்கள் என்ன மிக முக்கியமான திட்டங்களை தந்தார்கள் என்று சொன்னால் கேள்விக்குறிதான். முழுக்க முழுக்க ஒரு விளம்பர அரசாக அரசனுடைய வரிப்பணத்தை வைத்து தன்னைத்தானே விளம்பரம் செய்து கொண்டதுதான் இவங்களுடைய சாதனையை தவிர்த்து வேற எந்த சாதனையும் அவங்க சொல்ற மாதிரி இல்லை. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, இதனாலதான் ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சோ இதே மாதிரிதான் 21 தேர்தலையும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து திமுக வர வச்சிருக்காங்க. 21 வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு திட்டம் சரியில்லாத திட்டம் அப்படின்னு இது சரியில்லைங்க, இந்த திட்டத்தினால பயன் இல்லைன்னு எந்த திட்டமுமே இல்லை. கொரோனாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலைய ஒரு இந்தியாவுக்கே முன்னுதாரணமா கையாண்டவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். 7.5 நீட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்த முதலமைச்சர். கல்வி தொலைக்காட்சின்னு பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்காக ஒரு டிவி ஆரம்பிச்சாரு. இந்தியாவிலேயே, அதாவது தமிழக அரசியல் வரலாற்றுல வறட்சி நிவாரணம் சொல்லி சென்னையை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வறட்சி. ஏன்னா இவர ஆட்சியில வந்ததுல இருந்தே பிரச்சனைகள் தான்.
கட்சிக்குள்ள அம்மா மறைகிறாங்க. அதுக்கப்புறம் சில கட்சி ரீதியான சிக்கல்கள், கஜா புயல், கொரோனா, தமிழகம் 35 ஆண்டுகள் பார்க்காத வறட்சி, இப்படி எல்லாமே இருக்கு. அப்ப அந்த இடத்துல தன்னோட அட்மினிஸ்ட்ரேட்டரா நிரூபிச்சார். ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னையில இருக்க மக்களுக்கு குடிநீர் வேணும், ட்ரெயின்ல தண்ணி கொண்டு வரலாங்கிற அளவுக்கு யோசிச்சேன். அம்மா எப்படி வீராணத்தை முடியாத சாத்தியம், அந்த அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தவர். கொரோனா காலத்துல அதிக முதலீடை ஈர்த்த முதலமைச்சர்னு பேர் வாங்கினார். ஆனா மக்கள் அதை மாற்றினாங்க அப்படின்னா ஒன்னே 10 ஆண்டுகள் அதிமுக இருந்துருச்சு, அதனால ஒரு மாறுதல் வேணும்னு எதுவும் நினைச்சாங்களான்னு தெரியல. பட் அந்த மாறுதல் வேண்டும் என நினைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏமாறுதல்ல தான் இருக்காங்க, ஏமாற்றத்துல தான் இருக்காங்க இன்னைக்கு. அதனால அவங்க மீண்டும் அந்த தவறை செய்ய தயாராக இல்லை. முதல் முறை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை பார்க்கும்போது உங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தை இருக்கும்ல, என்ன சொன்னாங்க? அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப கடுமையா உட்காருங்க அப்படின்னாங்க. இல்லம்மா நிக்கிறேன், உங்களுடைய படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு, முதல்ல உட்காருங்க அப்படின்னாங்க. அப்புறம் கம்ஃபர்டபுளா உட்காராம லேசாக நல்லா உட்காருங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு கண்ணில் இருந்து பழப்பெல்லாம் தெரியாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பா மறைஞ்சிட்டாரு, அது செய்தி அம்மாவுக்கு போயிருக்கு. அப்பா மறைவுக்கு பிறகு தாயை நீங்க ஒழுங்கா பாத்துக்கிறீங்களாங்கிற கேள்வி தான் அதுக்குள்ள இருக்கு. நல்லா இருக்காங்க, யார் கூட இருக்காங்க அப்படின்னாங்க. நான் தான்மா அம்மா கூட இருக்கேன் அப்படின்னு. வெரி குட். ஸோ அம்மா தான் இன்னும் குடும்ப தலைவி. ஆமாம்மா, வெரி குட், நல்லா பார்த்துக்குங்க. விவசாயம்மா எல்லாமே அம்மாவுக்கு ஓரளவுக்கு தெரியும், சிஎம் இல்லையா. ஸோ கேட்டாங்க, ஒரு படித்த இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், என்னுடைய தேர்வு தவறாயிடக்கூடாது, உங்க பர்ஃபார்மன்ஸ் பேசணும், நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க, போய் வேலையை பாருங்க. அவங்க கூட டிராவல் பண்ண ஒரு பீரியட் கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க, அது இப்ப இருக்கா? அதை விட ஒரு படி மேல இருக்கு. இது ஆக்சுவலி எல்லாரும் சொல்றது இல்ல, சொல்றேன் அதுக்கான ரீசன். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி இருக்கிறாரு, எல்லாரும் இன்னைக்கான காலகட்டத்துல சொல்றாங்க, அரசியலா சொல்றாங்க. ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க ஜெயலலிதா சொன்ன மாதிரிதான், நான் கொண்டு வந்த இந்த முடிவை யாரும் தவறுன்னு சொல்லிடக்கூடாது. அது மாதிரி நான் இந்த கேள்வி உங்களை கேட்கிறேன். நீங்க நல்ல கேள்வி கேளுங்க, மக்கள் பார்ப்பாங்க. தெளிவா நான் சொல்றேன், நீங்க கொஸ்டினை கேளுங்க, டைரக்டாவே கேளுங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் வழியில் இருந்த அதிமுக அந்த கோல்டன் பீரியட் இப்ப இருக்கா? 100% சேம். நீங்க அம்மாவை நீங்க 2011 இருந்து 21 வரைக்கும் 17 வரைக்கும் இருந்த அம்மா அந்த பீரியட்ல பாக்குறீங்க. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1987 சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது திமுக அமைச்சர்களால், அதாவது கிட்டத்தட்ட அவருடைய சேலையெல்லாம் இது பண்ணி தலைவிரி கோலமா வெளியே வந்தாங்க இல்லையா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த போது அவருக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு எடப்பாடியார் இருக்காரு. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவு, அதுக்கப்புறம் 91 அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் 87 எதிர்கட்சியா போய் 91 முதலமைச்சராக போன அந்த டிராவலை பாருங்க. அதே டிராவல்ல தான் இப்ப எடப்பாடியார் இருக்காரு. இப்ப அவங்க ஃபேஸ் 1ல இருக்காரு எடப்பாடியார். அம்மா அவர்களுடைய மறைவு, அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள சிக்கலை சமாளிச்சிட்டாரு, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை உடைச்சு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் அவர் வெற்றிகரமாக கடந்திருக்கிறார். எதிர்கட்சியான போது கூட ஸ்டாலின் அவர்கள் போல எதிர்கட்சி அந்தஸ்தெல்லாம் இழக்கலையா. 75 சட்டமன்ற உறுப்பினரோடு ஒரு மக்களினுடைய குரலா சட்டமன்றத்துல 5 ஆண்டுகள் ஒழித்திருக்காரு இல்லையா. அப்ப அந்த டிரான்சிஷன் ஆகிட்டு வருது. அடுத்து ஜெயிச்சாருன்னா புரட்சி தலைவி அம்மா தான். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அது பார்த்துட்டு இடையில வந்து பேசுவோம். பாலாஜி, ஏன்னா அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சீங்க எங்களை விட்டுட்டு. திண்டுக்கல்னாலே பிரியாணி தான் ஃபேமஸ். ஓகே ஓகே, வெரி குட். அது ஒரு வெற்றிக்கு வர கூட்டு வந்துட்டீங்க. அப்புறம் பாலாஜி பசியோட அனுப்ப முடியாது, நீ தலைமுறைக்கு அப்புறம் நான் தான் சொல்லுங்க. பிரியாணியை பார்த்து நான் டெம்ட் ஆயிடுச்சு. குட் குட். நீங்க வெயிட் வெயிட் பண்ணீங்க. நிறைய டிராவல் இருக்கனால எனக்கு கொஞ்சம் வெயிட் சாப்பிடுங்கிறது. நாங்க ரெகுலரா பிரியாணி சாப்பிட்டுட்டே கரெக்ட். சொல்லுங்க பாலாஜி. திண்டுக்கல்னாலே பிரியாணி அவாய்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். உங்க பக்கத்து ஏரியா அமைச்சர் சக்கரபாணியை மீட் பண்ணும்போது பேசணும். கேம்பெயின் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபுட்டெல்லாம் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவீங்க சொல்லும்போது நிறைய ஜூஸ் மோர்னா எடுத்துன்னு சொன்னாரு. உங்களுடைய கேம்பெயின் டிராவல்ல என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? உண்மை சொல்லணும்னா என் கூட வரவங்க ரொம்ப ஆக்சுவலா இந்த 2 நாள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. நாங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா போக ஆரம்பிக்கல. லைக் லிட்டரலா சரியா சாப்பிடுறதுல லைக் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம். மேபி இன்னொரு 2-3 டேஸ்ல நாங்களும் ஒரு சிஸ்டத்துல வந்துடுறோம். பீயிங் டாக்டர் இப்போதைக்கு ஒரே லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், நிறைய நீராகாரமா எடுத்துக்கணும். as usual ஜூஸ் எல்லாம் நீர் தான். ஃபுட்டு அசெட்ஸ் நிறைய என்னோட ஸ்டைல்ல கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி, ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். ஸோ அதனால எல்லாமே ஈஸியா கேரி பண்ணிக்க முடியும். ஓகேண்ணா. சாப்பிடும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தாட் மைண்ட் ஓடிட்டே இருக்கும். சாப்பிடும்போது மட்டும் தேர்தல் நேரம் வந்துட்டா சாப்பிடும் போது, தூங்கும் போது, குளிக்கும் போது எல்லா நேரத்துலயும் அதான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா
வெரி லெஸ் டைம். பெரிய தொகுதி, எல்லாரையும் பார்த்துடணும், எல்லாத்தையும் வாக்கு சேகரிச்சிடணுங்கிற ஒரு வேகம் இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் ஃபுல்லா அதுதான் இருக்கும். ரெண்டாவது, எலெக்ஷன் அப்படிங்கிறது அரசியல்வாதிக்கு தான் தெரியும். அது வந்து ஒரு 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 குழந்தைய டெலிவரி பண்ணி வெளியே இது பண்ற மாதிரி கிவிங் பர்த் சைல்டுக்கு ஈக்குவல் எலெக்ஷன். ஏன்னா சாட்டிஸ்ஃபை வித்தியாசமான எல்லா தரப்பு மக்களையும் நம்ம திருப்திப்படுத்தி அவங்கள்ட்ட போய் நம்ம வாக்கு கேட்கலாம், அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். எந்தெந்த லீடர்ஸ் கூட எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னா ஏதாவது மெமரிஸ் ஞாபகம் இருக்கா? எம்ஜிஆர் கூட அப்பா சாப்பிட்டப்ப நான் பக்கத்துல இருந்தேன்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு ஞாபகம் இல்ல. அம்மா கூட நேச்சுரலி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எடப்பாடியாரோட சாப்பிட்டுருங்க, ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுவாரு. ஸோ ரொம்ப பெரிய காஃபி பெரிய நிறைய அந்த சின்ன டைம்ல கூட நிறைய ஆலோசனைகள் வழங்குவாரு. யதார்த்தமா பேசுவாரு. அப்ப தான் ஒரு பெரிய ஒரு லீடர், ஒரு பொதுச்செயலாளர் இருந்தாரு. ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நேச்சுரலா அந்த நேரத்துல அரசியல் பேச மாட்டாரு. ஃபுட்டை பத்தி பேசுவாரு, டிராவல் பத்தி பேசுவாரு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய கம்ஃபர்ட் ஜோன்ல கூட இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்குவாரு. மோஸ்ட்லி அட்வைஸ் என்ன பிடிக்கும்? உங்களுக்கு அட்வைஸ் என்ன பிடிக்குமா? எனக்கா, நான் நிறைய சொல்றதுனால நேச்சுரலி சொன்னாலும் கேட்டுக்கணுங்கிறதுனால நிறைய கேட்டுக்குவேன். ஓகே, நான் கொஞ்சம் எல்லாம் மீறும்போது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அது இயற்கை தானே. சாப்பிடும்போது இதெல்லாம் சாப்பிடாத, இந்த டைமுக்கு மேல இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அதாவது சொல்லுவாங்களே, அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். டாக்டர்னால நிறைய உண்மையை ரிவீல் பண்ண முடியாது. சில என்னோட மதர் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே என்னோட எதுலையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஃபுட்டில் மட்டும் நான் சரியா இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. ஸோ அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமா கோவப்படும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் சரி, அப்புறம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைக்கும் போது ஒபே பண்ணிடுவேன். அவங்க ரெண்டு பேர் தான் மோஸ்ட் ஆஃப் த இதுல இந்த ஃபுட்ல நான் ஸ்கிப் பண்ணும்போது கோவப்படுறேன். சூப்பர் தான். அது ஒரு நியாயமான போகுது. ஏகே அஜித் குமாருக்கு பிரியாணின்னா அவ்வளவு பிடிக்கும். அவர் பிரியாணி செம்மையா குக் பண்றதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? நல்லா குக் பண்ணேன். சென்னையில ரயில்வேஸ்ல படிக்கும்போது ஒய்ஃப் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல சென்னைக்கு. ஸோ எனக்கு ஒரு 8 months எங்க கூட வந்துட்டு அவங்க ரிட்டர்ன் இங்க வந்துட்டாங்க. அவங்களும் சர்வீஸ்ல இருக்காங்க. ஸோ அங்க தனியா வீடு எடுத்து தங்கி இருந்த போது நான் தான் குக் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கை பக்குவோம். என் பக்கம் ஒரு அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சூப்பர் தான். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஐடிவிங்னு ஒரு டீமை கிரியேட் பண்ணுங்க. பட் தாவேகாவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஐடிவிங் தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் கட்சி வந்தது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த ஐடிவிங் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? சார், அது ஒரு டபுள் எட்ஜ் வெப்பன். இந்த தேர்தல்ல ஐடிவிங் இல்லாம இல்ல. ஏன்னா சோசியல் மீடியா ப்ரொபகண்டாங்கிறது ஒரு முக்கியம் ஆயிப்போச்சு. ஸோ மக்களுக்கு நல்லது கெட்டதுன்னு எது வேணாலும் போய் சேர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா அது மாறிடுச்சு. நீங்க பணம் கட்டினீங்கன்னா எந்த பொய்யை வேணாலும் ஈஸியா கடத்தலாம். யார் நிறைய பணம் வச்சுக்கணும் நிறைய பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப மக்கள் தான் இதுல விழிப்புணர்வோடு இருக்கணும். தேர்தல் ஆணையம் வருங்காலங்கள்ல ரொம்ப விழிப்பா இருக்கணும். இது ரொம்ப பெரிய டூலா சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா யூஎஸ் எலெக்ஷன்ஸ் மாதிரி தான் நம்ம எலெக்ஷன் நடத்த வேண்டியது. இவ்வளவுதான் டைம் உங்களுக்கு. இந்த டைம்ல நீங்க இது பண்ணணும். இல்லைன்னா எப்படி சின்னம் போடுறதுக்கு தடை அங்கங்க வச்சிருக்காங்க, அது மாதிரி வருங்காலத்துல போஸ்ட் போடுறதுக்கும் தடை வரும். இந்த நேரத்துல நீங்க மீடியால பேசிக்கீங்க, இந்த நேரத்துல உங்களுக்கு டிவியில இந்த டைம், அவ்வளவுதான். நோ மோர் ப்ரொபகண்டா கொண்டு வர்ற காலம் மேபி ஒரு 10 yearsல வரலாம். ஓகே, ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருந்தா அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தோம். அதாவது எப்படி சொல்றேன்னா, இதெல்லாமே ஒரு பர்செப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்திருந்தால் மக்கள் வந்து இது பெரிய கூட்டணி அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் நேச்சுரலாவே அதிமுக ஸ்ட்ராங் எனஃப் வித் த எக்ஸிஸ்டிங் என்டிஏ கூட்டணி. பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், புரட்சி பாரதம், நிறைய ஐஜேக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய செக்டார்ஸ்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட். அவங்கவுங்களுக்கான ஒரு ஓட்டு வங்கியை நிரூபிச்ச இயக்கங்கள் அவங்க எல்லாம். அதனால விஜய் வந்திருந்தால் ஸ்ட்ராங்கா, அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பர்செப்ஷன், கண்டிப்பா ஓட்டு சதவீதம் கூடும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அதுவேதான் காரணி என்று நான் நம்புவேன். மக்களுக்காக தான் அதை சேர்த்திருக்கணும். ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். நல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு தொகுதி மக்களை போய் மீட் பண்ண போறேன். நம்மளே என்ன செஞ்சாது செய்யல, அது யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கிறத அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். யார வெற்றி பெற போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். நாங்களும் ஒரு ப்ரிவியூ பாத்துக்கிறோம். தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்கும், அது நிச்சயமா எடப்பாடியார் சாதகம், அதிமுக சாதகமா இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கும் மக்களோடு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த புதிய தலைமுறைக்கும் உங்களுக்கும் நன்றி. பிரியாணியை நல்லா டேஸ்டா சாப்பிடும். நான் பிரியாணி நல்லா சாப்பிட்டீங்க. இருக்கட்டும். தேங்க்யூ. வேட்பாளர் நல்ல வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க.
யாருன்னு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி ரெட்டலைக்கு வாக்களிக்கலாம்னு இருக்காங்க. ஏன் கடந்த முறை எம்எல்ஏ வந்தவர் எதுவும் பண்ணலையா? அது சில ஊர்களுக்கு கொஞ்சம் வேற்று கட்சி ரீதியாக கொஞ்சம் ஓரஞ்சு பேசினாரு, அதனால அவருக்கு வாக்களிக்கிறது இல்லை. 5 வருஷத்துல வடசெந்தூர்ல ஒரு நல்ல எல்லா ஏரியாலும் நல்ல ஒரு சிறப்பான நல்ல திட்டங்களை அடிப்படை வசதிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. திருப்பியும் திமுக வந்துச்சு அப்படின்னா நல்ல திட்டங்களை செய்வாங்க. எம்எல்ஏலாம் இப்போ வந்ததே இல்லைங்க. நாங்கள் பார்த்து அந்த ஜெயிச்ச டயத்துலலாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. இப்போ டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒன்றும் வரல எம்எல்ஏலாம். இங்க வேற என்னென்ன வசதிகள்லாம் தேவைப்படுது? விவசாயிகளுக்கெல்லாம் முன்னையெல்லாம் கரண்ட் காலை கரண்ட் மாலை கரண்ட் 2 தான் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக எப்பயுமே காலைல 9 மணிக்கு தான் 3 phase கரண்ட் வர்ற மாதிரி இருந்துச்சு. 9 மணிக்கு 4:30 தான் ஆஃப் பண்ணுவாங்க தொடர்ச்சி, அது மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசனபிளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு விடுறாங்க 3 phase. எம்எல்ஏ எல்லாம் சந்திக்க முடியுமா, வருவாங்களா? அதுவும் காலைல வந்துட்டு போனார் எம்எல்ஏ பரமசிவம் வந்துட்டு போனாங்க. நம்ம அந்த அளவுக்கு அவங்ககிட்ட போய் இந்த பரமசிவம் அதிமுகல இங்க திமுக மாதிரி அவர்கிட்ட தெரியாம வருவார். நம்ம சிலசாங்க எல்லாம் நம்ம எதையுமே சொல்ல முடியாதுங்க, யாருக்குமே சொல்ல முடியாது. வேற என்னென்ன வசதி எல்லாம் தேவைப்படுது? நமக்கு என்னென்ன கொடுத்தா நல்லா இருக்கும் மக்களுக்கு? எங்களுக்கு நாங்கெல்லாம் வீடு வாசல் இல்லாம கிடக்குறோம். இந்த ரோட்டு கடையில தான் உட்காந்து இருக்கிறோம். வாடகை கடையில தான் இருக்கிறோம். எங்களுக்கு இல்லடா அவங்ககிட்ட இடம், அந்த இடம் கொடுத்தா போதும் எங்களுக்கு. இது எம்எல்ஏவோட செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இங்க என்ன வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு? ஒண்ணுமே வசதி ஒரு பாதையா போட சொல்லி இன்னும் போட மாட்டேங்கிறாரு. இந்த ஆச்சுங்கிறாரு, போட மாட்டேங்கிறாரு. குடிக்கிற தண்ணியா இது? குடிக்கிற தண்ணியா? ஆமா, போட்டோம்னா ஒரு பைப்பை போட்டு விடியானா போட்டு விட மாட்டேங்கிறாரு. இது தண்ணி பார்த்தா அழுக்கா இருக்கு, இது எப்படி குடிப்பீங்க? குடிக்கிற மாதிரி இருக்குது, என்ன பண்றது? அப்புறம் இது எப்படி அள்ளி குடிக்க முடியுமா? குடிக்கணும் அப்படின்னா இது அள்ளி குடிச்சு பார்க்கலாம். குடிக்கலாமா? குடிக்கிறது தாங்க. என்ன எப்படி இங்க இடத்தெல்லாம் பாருங்க, எப்படி இருக்கு மட்டும். இது எப்படி குடிக்கிறது? பார்க்கவே பயமா இருக்கு. இந்த ஓவர் டைம் கட்டி அந்த 1 வருஷம் ஆச்சு தண்ணி திறக்கிறதுல குழாயை கட்டிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஒரு ரோடு போட்டு இழுத்து இந்த வயநாடு ரோடு ஒன்று போட்டாரு. அங்க கொட்டாயை போடணும், ஒரு அடிவை போடணும் போடலாம். என்னென்ன தேவைப்படுதுன்னு பாத்ரூம் இல்ல, பொம்பளை போக ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு இடத்துல போறாரு. எல்லாமே நல்ல முறையில் அதிமுக பீரியட்ல தான் எல்லாம் நடந்துச்சு. இந்த கோளாறுல பிள்ளைகள் அதே மாதிரி இப்போ நல்லா படிக்குது. ஆனால் தனியார் பள்ளிக்கூடத்துக்குள்ள படிக்குது. 2026 வேடசந்தூர் தொகுதியில வீரா சாமிநாதன் தான் வருவாரு. இந்த வேட்பாளர்கிட்ட பயிர்களுக்கு ஜெர்சி, மேட்டு, விளையாட்டுக்கு தர எல்லா பொருளும் கேட்டிருக்கோம். அதை தாண்டி பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஊருக்கு நான் கேட்கல, இன்னும் வரல ஊருக்குள்ள. எம்எல்ஏவோட செயல்பாடு கொஞ்சம் திருப்திகரமா தான் இருக்கு, ஒரு 50%. ரோடு போட்டு சொன்னா போட்டு கொடுத்தாங்க, டேங்க் ஒன்று காட்டாங்க போட்டிருக்காங்க, எரிமேடை ஒன்று வேணும், அந்த வீட்டுக்கு பட்டா ஒன்று கேட்டிருக்கோம், சரின்ட்டுருக்காங்க. இப்போ யாருக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ பரமசிவத்துக்கு தான் வாய்ப்பு. வருஷத்துல என்ன கிடைச்சு? தண்ணி கூட வரலையே. தண்ணி இல்லை, ரோடு இல்லை, சிமெண்ட் ரோடு இல்லை. திமுக அதிமுக தாண்டி வேற யாருக்காவது ஓட்டு போட மாட்டீங்களா? இல்லங்க, ஏன்? அதிமுக தான் ஓட்டு. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மாற்றுக்கு வாய்ப்பு, மற்ற கட்சிக்காக வேஸ்ட். 5 வருஷம் எம்எல்ஏ செயல்பட எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, அதான் சொல்ல முடியும். ஓகே, இங்க என்னென்ன வசதி எல்லாம் தேவைப்பட்டுச்சு? அண்ணன் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. மாசம் பணம் 1000-1500 ஏறுது. எம்எல்ஏ என்னங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் தண்ணி வர்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்குது. எந்த இது போய் கேட்டாலும் கூட சொல்ல மாட்டேங்க, கேட்கறாங்க. எங்களுக்கு எல்லாம் என்ன கரண்ட் வசதி தான் ஒண்ணு வேணும், தண்ணி வசதி இதுதான். வேற எதுவுமே எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரா? எனக்கெல்லாம் கரண்ட் இல்லைங்க மேடம். எங்களுக்கெல்லாம் எந்தமே செஞ்சு கொடுக்கறதுக்குள்ள நாங்க போய் கேட்டாலும் கூட முன்னாடி என்ன போங்க செஞ்சு தரேன்னே சொல்றாங்க, எதுவுமே செஞ்சு தரேன். யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? நாங்க அவ்வளவு தூரம் பெரிய இல்ல. வேடஞ்சந்தூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் இன்று கள ஆய்வை மேற்கொண்ட நம்ம குழு இந்த தொகுதி மக்களின் கருத்துக்களையும், இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய பரமசிவன் தெரிவித்த கருத்துக்களையும் பதிவு செய்தோம். எதுவாயினும் இந்த தொகுதி மக்கள் இந்த முறை யாரை தேர்வு செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப போகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.